வணக்கம். கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று கடல் வேட்டைக்காரர்களை அந்தமான் போலீசார் கைது செய்துள்ளனர். அது எங்கு என்றால் டிலாங் சாங் என்ற ஒரு தீவு. இந்த தீவு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு. இந்த தீவு எங்கு இருக்கிறது என்றால் நிக்கோபாரில் இருக்கிறது. இந்த தீவு நிக்கோபாரின் கிழக்கு திசையில் இந்த தீவு இருக்கிறது. இந்த தீவில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்களும் நடமாட்டம் இங்கே கிடையாது. ஒரே ஒரு லைட் ஹவுஸ் மட்டும் தான் இங்கே இருக்கிறது. மற்றபடி அடர்ந்த வனப்பகுதியாகும். இதில் அடர்ந்த காடுகள் உள்ள ஒரு தீவு இந்த தீவு. இந்த தீவில் என்ன இருக்கிறது என்றால் புள்ளிமான்கள் மற்றும் ஆமைகள், கடல் ஆடு, காட்டு ஆடு இது எல்லாம் இருக்கிறது. முக்கியமாக சீ குக்கும்பர் என்று சொல்லப்படும் ஒரு வகை உயிரினம் இங்கு வாழ்ந்து வருகிறது. இந்த சீ குக்கும்பர் என்ன என்றால் இது வெளிநாட்டில் அந்த மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையில் இந்த சீ குக்கும்பர் இடம்பெறுகிறது. இதற்கு நிறைய மார்க்கெட் இருக்கிறது. இந்த சீ குக்கும்பருக்கு இந்த சீ குக்கும்பரை வேட்டையாட இந்த 14 பேர் கொண்ட கும்பல் மியான்மரிலிருந்து வந்துள்ளதாக தெரிகிறது. அந்த வெளிநாட்டு கப்பலை நமது கோஸ்ட் கார்டு அவர்களை பார்த்துள்ளனர். அப்பொழுது அவர்களை பின்தொடர்ந்து சென்று அந்த 14 பேரையும் பிடித்திருக்கின்றனர். அவர்கள் கப்பலில் ஏராளமான சீ குக்கும்பர் இருந்திருக்கிறது. டிசிபி HCS தலிவால் அவர்களின் மேற்பார்வையில் தான் இந்த கப்பல் பிடித்திருக்கிறார். அதாவது சூரிய அஸ்தமத்துக்கு பிறகு இரவு வேளையில் தான் இந்த கப்பல் பிடித்திருக்கின்றனர். ஆபரேஷன் கேசில் பே என்று இதை அவர்கள் அழைக்கின்றனர். அந்தமான் போலீஸுடன் சேர்ந்து IRBN, ஆர்மி, நேவி, கோஸ்ட் கார்டு எல்லாரும் இணைந்து இந்த செயலை செய்திருக்கின்றனர். இவர்களை அரசு செய்வது மிகவும் பாராட்டத்தகுந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து பர்மாவிலிருந்து இவர்கள் வந்ததாக தெரிகிறது. நிறைய சீ குக்கும்பர்களை இவர்கள் கடத்தி சென்றுள்ளனர். அப்பொழுதுதான் இவர்களை பிடித்திருக்கின்றனர். டிஎஸ்பி HCS தலிவான் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது இந்த திலாங் சாங் என்ற தீவு நிக்கோபாரின் கிழக்கு திசையில் இருக்கிறது. அங்கு இவர்களை பார்த்தீங்கன்னால் இவர்களை பிடிப்பது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை மீறி ஒரு பெரிய ஆபரேஷன் செய்து ஆபரேஷன் கேசில் பே என்று அந்த ஆபரேஷனுக்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றனர். நிரம்ப கஷ்டப்பட்டு இந்த 14 வேட்டைக்காரர்களையும் இவர்கள் பிடித்திருக்கின்றனர். பிடித்தவுடன் அவர்களை கைது செய்திருக்கின்றனர். அந்த சீ குக்கும்பர் எனப்படும் கடல் உயிரினத்தை திரும்ப அந்த கடலிலேயே விட்டு இருக்கின்றனர். இந்த சீ குக்கும்பர் என்பது ஒரு அழிந்து வரும் ஒரு உயிரினமாகும். இதை தடை செய்யப்பட்ட உயிரினமாக கருதப்படுகிறது. இந்த சீ குக்கும்பரை பிடிப்பதோ அல்லது எடுத்து செல்வதோ தடையை மீறிய ஒரு செயல் என்று கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.